தலைமுறையின் ஜனநாயக திருவிழா சிறப்பு பேருந்து தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர்களின் குரல்களை பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரியில் வாக்காளர்கள் முன்வைத்துள்ள கோரிக்கைகளை மக்களுடன் புதிய தலைமுறை பகுதியில் பார்க்கலாம். இது புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா, மக்களுடன் புதிய தலைமுறை. புதுச்சேரியுடைய வளர்ச்சி என்ன தேவைப்படுது, கோரிக்கைகள் என்ன, மாற்றம் என்ன வேணும், முன்னேற்றம் என்ன வேணும், எதிர்பார்ப்புகள் என்னவிருக்கு, ஏக்கங்கள் என்னவிருக்கு என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில நம்ம பேச போறோம். இது மக்களுடன் புதிய தலைமுறை. உங்கள் குரல் உலகெங்கும் ஒலிக்கட்டும். புதுச்சேரி மக்களா, உங்ககிட்ட கேட்க வேண்டிய முதல் கேள்வி, உங்க ஊருக்கு வெளியூர்ல இருந்தோ இல்ல வெளிநாட்டுல இருந்தோ இல்ல வெளி மாநிலங்கள்ல இருந்தோ யாராவது ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஊர்க்காரரா புதுச்சேரியை பத்தி முதல்ல நீங்க என்ன பெருமையா சொல்லுவீங்க? ஆரம்பிக்கலாம். புதுச்சேரியை பற்றி வெளியூர்காரர்கள் உள்ள வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா, இது நான் சொல்வது நீங்கள் நினைத்து கொண்டிருப்பது போல இது பிரெஞ்சு கலாச்சார பூமி அல்ல, இது தமிழர் மண் என்றுதான் நான் முதல்ல சொல்லுவேன். இந்திய நாட்டிலேயே முதல் நூற்பாலை கட்டிய ஊர், கிட்டத்தட்ட 25,000 தொழிலாளர்கள் பயணித்த ஊர். இங்கே வந்து இருக்கக்கூடிய சுதேசி மில், பாரதி மில் போன்ற தொழிற்சாலையில் கட்டின ஊர். இந்திய நாடு முழுவதும் நிறைய பேர் சொல்லுவாங்க, 1836 முதல் பெண்கள் படிப்பதற்கு பள்ளி கட்டிய ஊர் புதுச்சேரி, இந்தியாவிலே முதல் முறையாக. அயல் நாட்டில் இருந்து வருபவர்களுக்கு புதுச்சேரியில் கோயில் நகரம், புதுச்சேரி கடற்கரை நகரம், புதுச்சேரி ஆரவில் நகரம், புதுச்சேரியில் நல்ல மதுபானம் கிடைக்கும் என்று எண்ணாமல் புதுச்சேரியில் வெளிப்புறத்தில் இருக்கின்ற கிராம பகுதியில் இருக்கின்ற பகுதிக்கும் சென்று புதுச்சேரியை நேசியுங்கள். உங்கள் மூலமாக புதுச்சேரியும் வளர்வதற்கு வழிவகை செய்யுங்கள். புதுச்சேரியே சிறப்பு தானே, எங்க ஊர் அரிக்கமேடே சிறப்பு தானே, வரலாறு பெற்ற ஸ்தலம் செங்கல் நீரம்மன் சிறப்பு தானே, விநாயகர் சிறப்பு தானே, சித்தர் வாழ்ந்த பூமி சிறப்பு தானே, அமைதியா இருக்கக்கூடிய அரவிந்த் அம்மா சிறப்பு தானே, அதுக்கப்புறம் ஆரவில் சிறப்பு தானே, புதுச்சேரியே சிறப்பு தான். புதுச்சேரிக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க? புதுச்சேரியில முதல் அடிப்படையான விஷயம், மக்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய, பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் இல்லை. 16 ஆண்டு காலமாக உள்ளாட்சி தேர்தல் இல்லை. இது எப்படின்னு சொன்னா, மக்கள் பிரதிநிதிகளுக்கு அதிகாரம் கேட்கிற மாநில தகுதியும் வேண்டும். புதுச்சேரிக்கு முக்கியமா இப்ப தேவைப்படுது என்னன்னா, இளம் விளைவுகள் அதிகமாக இருக்காங்க. பூரண மதுவிலக்கு கண்டிப்பா தேவை. பல ஆண்டுகளாக மதுவிலக்கு வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட்டும் அதுக்காக ஸ்டெப் எடுக்கல. வேலை வாய்ப்பு என்பது சுத்தமாவே புதுச்சேரி மாநிலத்தில் இல்லவே இல்லை. பசங்களுக்கு தேவையானது வேலை வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஐடி கம்பெனிலாம் பாண்டிச்சேரியில் வந்து பாண்டிச்சேரி அடிச்சுக்க ஒரு ஸ்டேட்டே கிடையாது. இதுல எந்த வித மாற்றமும் இல்ல. வீடு கொடுத்து இன்ன வரலையும் அது ஒரு 20 வருஷம் கிட்ட ஆகி போச்சு. இன்ன வரலையும் அந்த வீடை ஒன்றும் சரி பண்ண காணும். வராங்க ஓட்டு வாங்கிட்டு போறாங்க தவிர ஆக மொத்தம் மித்ததெல்லாம் சட்டத்தில் சொல்றாங்க, உங்களுக்கு அது சரி இது சரின்னு சொல்றாங்க. ஆனால் இது வரையும் செஞ்சு கொடுக்கல. சரி, பள்ளிக்கூடம் படிப்படி சொல்றாங்களே, எப்படி படிப்பாங்க? ஒரு இடம் இல்லாத எப்படி பள்ளிக்கூடம் படிப்பாங்க? அதுலயும் பள்ளிக்கூடத்தில் புளிய மரத்தில் கீழே தங்கி காலேஜ் படிச்சு வச்சுக்கிறான். என் பசங்க 2 பேர் காலேஜ் படிச்சு நான் கஷ்டப்பட்டு பாடுபட்டு இடமில்லாத நாங்கள் அதுலேயும் நாங்கள் சொந்த தோப்பில் கீழே தான் இருக்கிறோம் மேடம். எங்களுக்கு பட்டா தரணும், இடம் கொடுத்து எங்களும் கோட்டர்ஸ் கட்டி தரணும். மதுரைப்பேட்டை தூக்கியது இல்லை.
எதன் அடிப்படையில ஒரு வேட்பாளரை நீங்க தேர்வு பண்ணுவீங்க? இங்க மது விற்கிறதுக்கு ஒரு திட்டம் இருக்குது, இலவசம் இருக்கிறதுக்கு ஒரு திட்டம் இருக்குது. ஆனா இந்த மாநில கடத்தை அடைக்கிறதுக்கு இங்க என்ன திட்டம் இருக்குது சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு திட்டத்தை சொல்லி ஓட்டு கேட்க வரவங்களுக்கு நான் ஓட்டு அளிப்பேன். இன்னும் வாக்களிக்க வராதவங்களும் வரணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்றது உங்களுடைய பரிந்துரை. ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸை கம்ப்ளீட்டா 100% ஓட் போட வைக்கிறதுக்கு எல்லா காலேஜஸ்லயும் கவர்மெண்டே ரீச் பண்ணணும். த்ரூ தி இன்ஸ்டிடியூஷன் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்தா அவங்க தான் ஃபியூச்சர் இந்தியா, அவங்க தான் கரெக்டா 100% ஓட்டு போடணும். நம்ம பாண்டிச்சேரியில் உங்க எல்லாருக்குமே தெரியும் 27 ஓட்டு 50 ஓட்டுலேயே வந்து எம்எல்ஏ மாறி இருக்காங்க. அதனால கண்டிப்பா எல்லாரும் ஓட் பண்ண வேண்டிய அவசியத்தை மக்களுக்கு தெரிய வைக்க வேண்டியது எலெக்ஷன் கமிஷனோட ஒர்க். ஓ, இவ்வளவு நேரம் எல்லாரும் உங்களுக்கான தேவைகளை சொல்லியிருந்தீங்க, உங்களுக்கான கோரிக்கைகளையும் சொல்லியிருந்தீங்க. நிச்சயமா அது தொடர்பாக உங்களுடைய வலிகளையும் உங்களுடைய வேதனையையும் உங்களுடைய கோரிக்கையையும் பதிவு செஞ்சிருக்கோம். அது நிச்சயமா உரிய நடவடிக்கை விரைவில் இதன் மூலமாக எடுக்கப்படும் அப்படின்னு நாங்க நம்புறோம். புதிய தலைமுறை சார்பாக அனைவருக்கும் நன்றி.